ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் யூனிட், அதாவது செகண்ட் வால்யூமில் 15வது யூனிட் பார்க்க போகிறோம். அந்த யூனிட்டோட நேம் அன்றாட வாழ்வில் வேதியியல். இருக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெசனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசன் தான். கடைசி யூனிட் இது. இப்போது டிசம்பர் மந்த் போர்ஷனில் இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வியே மருந்து பொருட்கள் என்றால் என்ன, எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. ரொம்ப ஈஸியான கேள்வி. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் இல்லைங்களா. மருந்து அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். உடலில் அமைப்பை அல்லது நோயுற்ற நிலையை மாற்றக்கூடிய அல்லது ஆய்வு செய்யக்கூடிய சேர்மம். அது நமக்கே தெரியும் இல்லையா. மருந்து, அதாவது மெடிசின், டேப்லெட்லாம் நம்ம எப்போ எடுத்துப்போம், நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தால் தான். ஸோ அதை தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. உடலியல் அமைப்பை அல்லது நோயுற்ற நிலையை மாற்றக்கூடிய அல்லது ஆய்வு செய்யக்கூடிய சேர்மம் தான் மருந்து. ஸோ அதோட வகைகள் எத்தனை வகைகள் இருக்குது? 1 வேதி அமைப்பு, 2 மருந்தியல் விளைவுகள், 3 இலக்கு அமைப்பு, 4 செயல்பாட்டு தளம். இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்கில் வரும் இந்த கேள்வி. சரிங்களா. செகண்ட் கொஷின், மருந்தாக்க எண் என்றால் என்ன, இதன் பயன் யாது? மருந்தாக்க எண், அதோட ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். மருந்தாக்க எண் அதிகபட்ச தாங்கும் மருந்தளவு பை குறைந்தபட்ச குணப்படுத்தும் மருந்தளவு, இதான் மருந்தாக்க எண் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர் மருந்தாக்க எண் மதிப்பை கொண்ட மருந்துகள் பாதுகாப்பானவை. அதாவது அதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் மருந்தாக்க எண் மதிப்பு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்ட் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா 2 மார்க்கில் 3 மார்க்கில் வரும். அடுத்து எதிர் உயிரிகள் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மாக நிறைய கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் வந்திருக்கு. எதிர் உயிரிகள் என்றால் என்ன, அதாவது ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை கொல்லும் திறனுடைய மருந்துகள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரே லைனில் எழுதலாம். இப்போ ஆன்டிபயோட்டிக்னா நம்ம டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமாக்சிலின் டேப்லெட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை என்ன பண்ணும், அழிக்கக்கூடிய திறனுடையது அமாக்சிலின் எடுத்துக்காட்டு. 4வது கேள்வி, வலி நிவாரணியாகவும் காய்ச்சல் மருந்தாகவும் பயன்படும் ஒரு சேர்மத்தின் பெயரை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா. வலி நிவாரண பெயின் கில்லர்னு சொல்லக்கூடியதான். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. என்ன யூஸ் பண்ணுறோம், பேராசிட்டமால் டேப்லெட்டு, ஆஸ்பிரின், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். கருத்தடை மருந்துகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ஸோ அது பார்த்திங்கன்னா அண்ட விடுவிப்பு அல்லது கருத்தரித்தலை தடுக்கும் மருந்துகள். எடுத்துக்காட்டு தொகுப்பு ஈஸ்ட்ரோஜன், மென்ஸ்ட்ரனால் அப்படிங்கிறக்கூடியதெல்லாம் அந்த மருந்துகளுக்கு எடுத்துக்காட்டு. அது 5 கேள்வி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. 6வது கேள்வி பார்த்திங்கன்னா உணர்விழப்பு ஊக்கிகள் என்றால் என்ன, அதாவது அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க, மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம உணர்விழப்புனாலே என்னது, நம்ம உணர்ச்சி இழக்கக்கூடிய ஒரு இது. குறிப்பிட்ட இடத்துலையும் உணர்விழப்பு ஏற்படுத்த முடியும், இல்லை ஃபுல்லாக அனஸ்தீஷியா கொடுத்து மயக்கம் அடைய செய்கிறது. இது மாதிரி தான் இருக்கிறத நம்ம உணர்விழப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கேட்குறாங்க. முதல் கேள்வி பாருங்கள், மரப்பு மருந்து. இப்போ பல்லுலாம் வந்து பல்வலிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அனஸ்தீஷியா கொடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட இடத்துல மட்டும், அந்த இப்போ பல்லு வலி இருக்கிற இடத்துல மட்டும் மரப்பு ஊசி போடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா மரப்பு மருந்துகள். உணர்விழக்க செய்யாது, ஆனால் என்ன செய்யும், எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் உணர்விழக்க செய்யும். அதுதான் மரப்பு மருந்து. உணர்விழக்க செய்யாமல் அவை பூசப்பட்ட உடற்பகுதியில் மட்டும் மரத்து போக செய்கின்றன. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மரத்து போகிறதுக்கு செய்கிறதுக்கு ஊசி வந்து மரப்பு ஊசி, மரப்பு மருந்து. சிறிய அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ இது ஒரு கையிலையோ காலிலையோ சின்னதாக அடிபட்டுச்சு, அந்த இடத்துல வலி இல்லாமல் நாங்கள் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் மரத்து போக செய்கிறதுக்கு இந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க. அதான் மரப்பு மருந்து. இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர் பிணைந்த மரப்பு மருந்து, ப்ரோகைன், அமைடு பிணைந்த மரப்பு மருந்து, லிடோகைன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கான எடுத்துக்காட்டு. இது மரப்பு மருந்து. பொது உணர்விழப்பு ஊக்கிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி கட்டுப்படுத்தப்பட்ட மீள்தன்மை உடைய உணர்விழப்பை உண்டு. அதான் இதுதான் வந்து ஃபுல்லாகவே உணர்விழக்க செய்கிறது மயக்க மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ரேஷன் எதாவது பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக மயக்க மருந்து கொடுத்துட்டு நமக்கு என்ன நடக்குது நமக்கே தெரியாது இல்லைங்களா. அது என்ன பண்ணும், மையம் நரம்பு மண்டலத்தை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும், நம்ம மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அதான் பொது உணர்விழப்பு ஊக்கிகள். பெரிய அறுவை சிகிச்சையின் போது இதை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிறை வழி பொது உணர்விழப்பு ஊக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு ஃப்ரோஃபோஃபால். சுவாச வழி பொது உணர்விழப்பு ஊக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு ஐசோஃப்ளூரின். ஸோ இது வந்து 5 மார்க்கில் கொஷின்லேயும் உங்களுக்கு வந்திருக்கு, 3 மார்க்லேயும் வரும். ஸோ இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. உணர்விழப்பு ஊக்கிகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருகன்னா 2 டைப் தான். ஒன்று மரப்பு மருந்துகள், இன்னொன்று பொது உணர்விழப்பு ஊக்கிகள்.
அடுத்த கேள்வி பாருங்க. மன அமைதிப்படுத்திகள் உடலில் எவ்வாறு செயல்படுகின்றன? மூளையிலுள்ள டோபமைன் என்னும் நரம்பு தூண்டல் கடத்தியை முடக்குவதன் மூலம் மைய நரம்பு மண்டலத்தின் மீது செயல்படுகின்றன. எடுத்துக்காட்டு குளோசபைன். இது வந்து மன அமைதிப்படுத்திகள்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிலிம்லலாம் அதிகமாக காட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். மூளையில் உள்ள டோபமைன்கிற நரம்பு பகுதியை மட்டும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது மன அமைதிப்படுத்திகள்னு சொல்கிறாங்க. போதை தரும் போதை தரா மருந்து பொருட்கள் என்றால் என்ன? இதுக்கு ஏதாவது ஸ்டோரிலாம் எழுதாதீங்க, இதுக்கு வந்து ஃபார்முலா மாதிரி வரும், அதை தான் நீங்கள் எழுதணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போதை தரும் மருந்து பொருட்கள் ஒபியாய்டுகள் பை வலியை நீக்கி தூக்கத்தை கொடுக்கின்றன. தூக்க மருந்துன்னு கூட சொல்லலாம். எடுத்துக்காட்டு மார்ஃபின். போதை தராத மருந்து பொருட்கள் வலி நிவாரணிகள், சுய உணர்வை நிலையை பாதிக்காமல் வலியை குறைக்கின்றன. எடுத்துக்காட்டு ப்ரூஃபின். இந்த எடுத்துக்காட்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும், இதுக்கெல்லாம் மார்க் அலாட்மெண்ட் உண்டு. அமில நீக்கிகள் என்றால் என்ன? இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். எடுத்துக்காட்டோட எழுதணும். வயிற்றில் அமிலத்தன்மையை உருவாக்கும் அமிலத்தை நடுநிலையாக்குகின்றன. எடுத்துக்காட்டு மெக்னீஷியம் பால்மம். இது ஒரு 1 மார்க் கொஷின்லையும் வரும். அமில நீக்கிகளுக்கு சான்று தருக அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வாமை முறிவு மருந்து என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒவ்வாமை விளைவுகளில் இருந்து நிவாரணம் அளிக்கின்றன. எடுத்துக்காட்டு சென்ட்ரிஜின். ஹிஸ்டமின் 1 உணர்வேப்பிலிருந்து ஹிஸ்டமின் வெளிப்படுத்தலை தடுக்கின்றன. அது எழுதினா போதும். நீங்கள் கீழ்கண்டவற்றை எவ்வகை மருந்து பொருட்களாக வகைப்படுத்துவாய்? பாருங்கள். மெக்னீஷியா பால்மம் அப்படிங்கிறத வந்து அமில நீக்கின்னு இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது. ஆஸ்பரின் அப்படிங்கிறது பெயின் கில்லர், வலி நிவாரணி. பெனிசிலின்ங்கிறது நுண்ணுயிர் எதிரிகள், ஆன்டிபயோட்டிக். புரோகைன் அப்படிங்கிறது அனஸ்தீஷியா, உணர்விழப்பு ஊக்கிகள். இந்த கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. நுண்ணுயிர் எதிரிகள் என்றால் என்ன? இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. பாக்டீரியா செல் சுவரின் உயிர் தொகுப்பை தடுக்கிறதுக்கு பேர் நுண்ணுயிர் எதிரிகள். எடுத்துக்காட்டு பெனிசிலின்கள். ஆஸ்பிரினோட அமைப்பு கேட்பாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். ஆஸ்பிரினோட அமைப்பு ஒரு பென்சின் ரிங் போட்டுட்டு ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு தொகுதியில் அமிலமும் இன்னொரு இடத்துல வந்து அசிட்டேட்டு CH3COO, அதை தான் உங்களுக்கு OCOCH3 எழுதியிருக்காங்க. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்பிரின் டேப்லெட் சாப்பிட்றோம் இல்லைங்களா, மாத்திரை. ஸோ அதோட அமைப்பு வாய்ப்பாடு இதுதான். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். புரை தடுப்பான்கள் எவ்வாறு கிருமி நாசினிகளிலிருந்து வேறுபடுகின்றன? அதாவது புரை தடுப்பானுக்கும் கிருமி நாசினிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன. நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை இதுவும் என்னது தடுக்கின்றன. புரை தடுப்பானுக்கும் கிருமி நாசினிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இது வந்து உயிருள்ள திசுக்களின் மீது பயன்படுத்துவாங்க, இது உயிரற்ற பொருட்களின் மீது பயன்படுத்துறது. அண்ட் அதை கிருமி நாசினி அப்படிங்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு ஃபோவிட்டோன் அயோடின். இதுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. அடுத்து உணவு கூட்டுப் பொருட்கள் என்றால் என்ன? உணவின் தரத்தை அதிகரிக்க உணவுடன் சேர்க்கப்படும் சேர்மங்கள், இதுதான் உணவு கூட்டுப் பொருட்கள். எடுத்துக்காட்டு நறுமண பொருட்கள், விட்டமின்கள், பதன பொருட்கள், இவங்கெல்லாம் வந்து உணவு கூட்டுப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு கூட்டுப் பொருள்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நறுமண பொருட்கள் உணவின் நறுமணத்தை கூட்டுகிறது, ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஆட் பண்ணுறது. வைட்டமின்கள், தாதுக்கள் அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறையை வந்து குறைக்கிறது. பதன பொருட்கள்னால் உணவுப் பொருட்கள் நீண்ட நாட்கள் பதப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு பதனப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலைஸ் பண்ணி வைக்கிறது. உங்களுக்கு என்ன ஆகுது? கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறது. உணவு பதன பொருட்களை வந்து உங்களுக்கு உணவு பதப்படுத்திகள் அப்படின்னும் கேட்பாங்க அந்த கொஷினை. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? நுண்ணுயிர்களின் வளர்ச்சி காரணமாக நொதித்தல், அமிலமாக்கல் அல்லது மற்ற உணவு கெடும் செயல்முறைகளை தடுக்கும் திறன் பெற்ற பொருட்கள். எக்ஸாம்பிள் பென்சாயிக் ஆசிட்டும் அசிட்டிக் ஆசிட்டும். அதாவது உணவுப் பொருள் நீண்ட நாள் கெட்டு போகாமல் பதப்படுத்துறதுக்கு அதில் ஆட் பண்ணக்கூடிய வேதிப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். பென்சாயிக் அமிலம் 1, அசிட்டிக் அமிலம் 1. இதை அடிப்படையாக கொண்டு இன்னொரு கேள்வியும் வரும். உணவு பதப்படுத்துகளோட பயன்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, அசிட்டிக் அமிலம் வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் தயாரிக்கிறது, காய்கறிகளை பதப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் அப்படிங்கிறது வந்து இப்போ காய்கறிகள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லைங்களா, கெட்டு போகாமல். ஸோ அதை மாதிரி காமிக்கிறதுக்கு, புதிய காய்கறிகளாக காமிக்கணும் அப்படின்னா அதில் என்ன சேர்ப்பாங்கன்னா சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் ஆட் பண்ணுவோம். அதே போல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்களான்னு கெட்டு போகாது எவ்வளோ நாள் ஆனாலும் இல்லைங்களா. ஸோ அதுக்காகவும் பழங்களை பதப்படுத்துறதுக்காகவும் என்ன ஆட் பண்ணுறாங்க? சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் ஆட் பண்ணுவாங்க. பென்சாயிக் அமிலம் அப்படின்னும் போது பாக்டீரியாக்களை தடை செய்யும் வல்லமை கொண்டது. இந்த பென்சாயிக் ஆசிட் ஆட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியாக்களே உருவாக்காது. இப்போ டொமேட்டோஸ்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கெலாம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா பென்சாயிக் ஆசிட் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உணவு பதப்படுத்திகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அசிட்டிக் ஆசிட்டு, சோடியம் மெட்டாபைசல்ஃபேட்டு, பென்சாயிக் ஆசிட்டு, இவங்கெல்லாம் தான். எதிர் ஆக்சிஜனேட்டர்கள் என்றால் என்ன? அதன் பயன் யாது?
உணவுப் பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஊசி போடுதலை தடுக்கும் சேர்மங்கள் தான் வந்துட்டு எதிர் ஆக்சிஜனேற்றி. கொழுப்பு மற்றும் எண்ணெயை கொண்டுள்ள உணவுகளின் ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கும் பொருட்டு பிஹெச்டி பிஹெச்ஏ சேர்க்கப்படுறது. இது சர்க்கரை பதிலிகள்னால் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு ஒரு 2 மார்க் கொஷின். அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சர்க்கரை பதிலிகள் அதாவது சுகர் இல்லாமலே ஆர்டிஃபிஷியலாக ஸ்வீட் டேஸ்ட் வர வைக்கணுங்கிறதுக்காக ஆட் பண்ணுறது. இனிப்பு சுவை பெறுவதற்காக சர்க்கரை போல பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் சேர்மங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் யாருங்க, சார்பிட்டால், மேனிட்டால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சுகருக்கு பதிலாக சேர்க்கக்கூடிய வேதிப்பொருட்கள் சார்பிட்டால், மேனிட்டால், இவங்கெல்லாம் சர்க்கரை பதிலிகள். செயற்கை இனிப்பு சுவையூட்டிகள் அதுவும் இதே தான். இனிப்பு சுவையூட்டுனாக்கா நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக நம்ம சேர்க்கறது. இனிப்பு சுவையுடைய ஊட்டச்சத்து இல்லாத தொகுப்பு சேர்மங்கள். இதனால் உங்களுக்கு ஹெல்த் வைஸாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலிட்டேம். சர்க்கரை நோயாளிக்கான இனிப்புகள் தயாரிக்க பயன்படும் இனிப்பு சுவையூட்டி எது? அதாவது இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க சுகர் சேர்க்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக என்ன ஸ்வீட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கலாக சாக்கரின், அலிட்டேம், சுக்ரலோஸ், ஆஸ்பர்டேம். சாக்கரின், அலிட்டேம், சுக்ரலோஸ், ஆஸ்பர்டோம். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கான இனிப்புகள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய இனிப்பு சுவையூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாளத்தையுமே. தொகுப்பு டிடர்ஜென்ட் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு கேட்குறாங்க. தொகுப்பு டிடர்ஜென்ட் அப்படின்னாக்கா ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுகளோட சோடியம் உப்பு தான் நம்ம என்ன சொல்வோம், தொகுப்பு டிடர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரயனி டிடர்ஜென்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் லாரைல் சல்ஃபேட் SDS அப்படின்னு சொல்லுவோம். நேரயனி டிடர்ஜென்ட்னா NHexா டெக்கைல் ட்ரைமெத்தில், அதாவது அமோனியம் குளோரைடு தான் அப்படி சொல்கிறாங்க, NH4Cl. அயனி தன்மையற்ற டிடர்ஜென்ட்டுகள் வந்து பென்டா எரித்ரைல் ஸ்ட்ரையேட் பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்புன்னு பார்த்தீங்கன்னா உயர் கொழுப்பு அமிலங்களோட சோடியம் உப்பு தான் நம்ம சோப்புன்னு சொல்கிறோம். டிடர்ஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுகளோட சோடியம் உப்பு. அதே போல் சோப்பு வந்து கடின நீரிலும் அமில சூழல்களிலும் பயன்படுத்த முடியாது. இது பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் பொறுத்த வரைக்கும் கடின நீரிலும் அமில சூழலிலும் பயன்படுத்த முடியும். பின்வருவனவற்றை நேர்கோட்டு கிளை சங்கிலி அல்லது குறுக்கு பலபடியாக்கல் என வகைப்படுத்துக. பேக்லைட்டு, நைலான், LDPE, HDPE. பேக்லைட் அப்படின்னா குறுக்க பலபடிகள், LDPEனா கிளையுள்ள பலபடிகள், நைலான்னா நேர்கோட்டு பலபடி, HDPE நேர்கோட்டு பலபடி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. TFM குறிப்பு வரைக அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். மொத்த கொழுப்பளவு என்பது சோப்பை கனிம அமிலங்களுடன் சேர்த்து பகுக்கும் போது தனியாக பிரியும் கொழுப்பு மொத்த அளவு. BIS தர நிர்ணயம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் தரம். TFனா 1னாக்கா 76%, 2னா 70%, 3னா 60%. அடுத்து இதில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெரிலின் இல்லை டெப்தான்னு கேட்பாங்க. டெப்தாலின் தயாரிப்பு அதோட பயன்கள்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா எழுதி வச்சு இதை படிச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, கார்பன் டை ஃப்ளூரைடை தான் டபுள் பாண்டோட உங்களுக்கு இணைச்சிருப்பாங்க. அது எப்படி பிரிகை அடையுது, இந்த பாலிமரைசேஷன் பாலிமரியாக்கல் வினையை தான் எழுதியிருப்பாங்க. அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்லான், பாலி அக்ரைலு, நைலான் 6,6 இருக்கிறதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நைலான் 6,6, டெரிலின், பியூனா S, பியூனா N, நியோப்ரின். இங்கே எழுதி பார்க்க வேண்டிய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நைலான் 6,6 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி கூட எழுத வேணாம், கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே பாருங்கள், ஹெக்ஸா மெத்திலின் டையமின் எடுத்துக்கணும். CH2 NH2 NH2. ஹெக்ஸா மெத்திலின் டையமின் கூட என்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெக்ஸா மெத்திலின் டையமின் கூட நைலான் வந்து தயாரிக்கிறாங்க இல்லைங்களா. அடிப்பிக் ஆசிட் சேர்க்குறாங்க, அடிப்பிக் அமிலம். அடிப்பிக் அமிலத்தோட ஃபார்முலா இதுதான், CH2 இந்த பக்கமும் COOH, இந்த பக்கமும் COOH எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்பிக் அமிலம். இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு நீர் மூலக்கூறை நீக்க போகிறோம், அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், இதில் உள்ள வீடியோ கிளியராக இருக்குங்களா, இதில் உள்ள ஒரு வீடியோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய ஒரு OHம் அப்படியே நீக்குங்க. இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன், இதில் உள்ள ஒரு OH சேர்ந்து நீர் மூலக்கூறாக நீக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன இருக்கும் அப்படியே பார்த்து ஆன்சர் பண்ணாலே போதும் உங்களுக்கு. NH2 CH2 6 NH மட்டும் இருக்கு இல்லையா, ஒரு ஹைட்ரஜன் எடுத்தாச்சு. ஸோ NH
சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் CH2 4 CO OH. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதுதான் நைலான் 6,6. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நைலான் 6,6க்கு என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாமெத்திலின் டையமின் கூட அடிப்பிக் அமிலம் சேர்த்து ஒரே ஒரு நீர் மூலக்கூறை நீக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் நைலான் 6,6. இந்த பாலிமர் ப்ராடக்ட் இப்படி ப்ராக்கெட் போட்டு கீழே எண்ணெய் போட்டோம்னா இது பாலிமரை குறிக்கும். ஸோ இதோட பயன் எதுக்குன்னு பார்த்தா நைலான் 6,6 எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஜவுளித்துறையில் அட்டைகள் தயாரிக்க இந்த மாதிரி இடத்துலலாம் நைலான் 6,6 பயன்படுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இதை எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்தது டெரிலான் இல்லைனா டெக்ரான் இல்லைனா பாலிஎஸ்டர் எவ்வாறு தயாரிப்பீங்கன்னு கேட்பாங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எத்திலின் கிளைக்கால் CH2OH இதான் வந்து எத்திலின் கிளைக்காலோட ஃபார்முலா. இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டெக்ரான், அதாவது டெரித்தாலிக் அமிலம்னு சொல்லுவாங்க. பென்சின் ரிங்கில் 2 சைடு அமில தொகுதி இருக்கணும், COOH டெரித்தாலிக் அமிலம். ஸோ எத்திலின் கிளைக்கால் கூட டெரித்தாலிக் அமிலத்தை சேர்த்து உங்களுக்கு என்ன சேர்க்குறாங்கன்னு பாருங்கள். 500 கெல்வினுக்கு ஆட் பண்ணி வெப்பப்படுத்துகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கேயும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தாலே நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். இதுலேயும் நீர் மூலக்கூறு தான், அதாவது இதில் உள்ள OHும் இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜனும் நீர் மூலக்கூறு அதே போல் நீக்குனீங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே நீங்கள் எடுத்து எழுத வேண்டியதான். 2 நீர் மூலக்கூறு, இந்த கார்னரில் உள்ள ஒரு OHும் Hும் இதாகும், இந்த கார்னரில் ஒரு OHும் இங்கே உள்ள OHும் Hும் இதில் உள்ள OHும் Hும் 2 நீர் மூலக்கூறை நீக்கிடுங்க. பேலன்ஸ் உள்ளது அப்படியே சேர்த்து எழுதுங்க. அது இருக்கு பாருங்கள். ஸோ இவங்களுக்கு பேர் டெரிலின் இல்லைனா டெக்ரான் இல்லைனா பாலிஎஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா செயற்கை இழையாக தலைக்கவச கண்ணாடியை வலுவூட்ட. தலைக்கவச கண்ணாடி நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லையா, அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம், அதான் டெர்லின். அடுத்து பியூனா எஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? பியூனா எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 1,3 பியூட்டா டையின் எடுத்துக்கணும். 1,3 பியூட்டா டையின் ஏன் இதை சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 கார்பன் இருந்தால் பியூட் சவுண்டு உங்களுக்கு தெரியும். ஸோ 2 இடத்துல டபுள் பாண்டு வரும்போது டையின் சவுண்டு. ஃபஸ்ட் கார்பன்லேயும் தேர்ட் கார்பன்லேயும் உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 1,3 பியூட்டா டையின். அவங்க கூட ஸ்டைரின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டைரினோட ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, CH டபுள் பாண்ட் CH2 ஒரு கார்பனில் ஃபினைல் இருக்கும், C6H5 இருக்கும் ஸ்டைரின். ஸோ 1,3 பியூட்டா டையின் கூட ஸ்டைரினை ரியாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா சோடியம் முன்னிலையில் வெப்பப்படுத்துகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா பியூனா எஸ் கிடைக்கும். எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த CH2 இந்த பாண்டு வந்துட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகிருக்கும். இந்த பாண்டு இங்கே போயிடுமா, அப்போ அங்கே டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடுமா, திரும்ப இந்த பாண்டு இங்கே போயிடும். ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்டு வந்துடும், திரும்ப இந்த பாண்டு வெளியில் சிங்கிள் பாண்ட் ஆகிடும். வெறும் பாண்டு ஷிஃப்டிங் தான் பாருங்கள். அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. CH2 இந்த டபுள் பாண்டு தான் இங்கே வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் இங்கே டபுள் பாண்ட் ஆகிடும், இங்கே டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும், திரும்ப இங்கே சிங்கிள் பாண்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அப்படியே எழுதி வெளியில் எண்ணெய் போடணும். ஏற்கனவே பாலிமராக்கல் அப்படிங்கிற வினையில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கு பேர் தான் பியூனா எஸ். ஓகேவா. அடுத்து பியூனா என் அப்படிங்கும்போது 1,3 பியூட்டா டையின் தான். இங்கே என்ன எடுத்துக்கிட்டோமோ அதே தான் எடுத்துக்கணும். இங்கே ஸ்டைரின் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, C6H5, அதே இடத்துல என்ன பண்ணணும், CN சேர்க்கணும். இந்த ஃபினைல் தொகுதியை எடுத்துகிட்டு சைனைடு போட்டிங்கன்னா வினைல் சைனைடு அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய நேம். நீங்கள் இதே மாதிரி எழுதுனா கூட எழுதிக்கலாம். இந்த C6H5 எடுத்துகிட்டு இந்த இடத்துல CN போட்டுக்கலாம். ஃபார்முலா எப்படியும் எழுதலாம், கரெக்ட் தான். ஆரோ மேலே அதே சோடியம் தான். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். அப்படியே பாண்ட் ஷிஃப்டிங் தான் பாருங்களேன். இப்போ எப்படி ஷிஃப்ட் பண்ணமோ அதே தான். டபுள் பாண்டு இங்கே போயிடும், இப்போ இங்கே சிங்கிள் பாண்ட் ஆகிடும், இங்கே டபுள் பாண்ட் ஆகிடும். இப்போ இந்த டபுள் பாண்டு வந்து இங்கே போயிடும். ஸோ இங்கே சிங்கிள் பாண்ட் ஆகிடும், இங்கேயும் சிங்கிள் பாண்டு. இந்த டபுள் பாண்டு ஷிஃப்ட் ஆகிட்டு வெளில சிங்கிள் பாண்ட் ஆகிடும். அப்படியே சேர்த்து நீங்கள் எழுத வேண்டியதான். CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CHCN CH2 வெளியில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு எண்ணெய் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா பியூனா என் அப்படின்னு சொல்லுவோம் இதோட நேம். ஸோ 1,3 பியூட்டா டையின் எது கூட ரியாக்ட் பண்ணுறோன்னா வினைல் சைனைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், பியூனா எண்ணெய் கிடைக்கும். ஸோ இதான் பியூனா எண்ணெய். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நைலான் 6,6 டெரிலின் பியூனா எஸ் பியூனா என். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியோப்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இதுவும் கேட்குறாங்க. குளோரோப்ரின் எடுத்துக்கணும். அதுக்கு நியோப்ரின் கிடைக்கணும்னா குளோரோப்ரின் எடுக்கணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும் இல்லையா, CH டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் Cl சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இது பலபடியாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் நியோப்ரின். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங்கே சொல்ல முடியுமா? இப்போ எடுத்த அதே கொஷின் தான். இங்கே டபுள் பாண்ட் அப்படியே இங்கே போயிட்டு சிங்கிள் பாண்ட், இங்கே சிங்கிள் பாண்ட் ஆகிடும், இங்கே டபுள் பாண்ட் ஆகிடும்.
அடுத்தது என்ன இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறது வெளில போயிட்டு சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்கள். அப்போ குளோரோப்ரீன் வந்து பலபடியாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது உங்களுக்கு நியோப்ரீன் கிடைச்சிரும். என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா எல்லாத்துலேயும் கம்பல்சரி இந்த மாதிரி இப்படி ஒரு பாண்டை போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி போட்டு கீழே எண்ணு போடணும். ஏன்னா பலபடியாக்கல் வினை அப்படிங்கிறது குறிக்கிறது அதுதான். ஸோ குளோரோப்ரீனை எடுத்துக்கிட்டு பலபடியாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது நியோப்ரீன் கிடைக்கும். ஸோ இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள் சேமிப்பு கலன்கள் இடமாற்று பட்டைகள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னா இதுதான். அடுத்து இன்னொரு கொஷின் இருக்குது பாருங்கள். ஃபார்மிக் அமிலத்தோட பயன் எங்கெங்கெல்லாம் ஃபார்மிக் அமிலம் பயன்படுத்துது, தோல் பொருள்களை உலர செய்யறதுக்கு, ரப்பர் பாலை கெட்டிப்படுத்துறதுக்கு, புரை தடுப்பானாவும் பழச்சாறுகளை பதப்படுத்துறது, ஃப்ரூட் ஜூஸ்லாம் பதப்படுத்தி கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த லெசனில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னாக்கா. வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 15th லெசனில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட். வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் தான் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.